ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த வீடியோ. நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து மில்டா பவரில் இருக்க ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்ககிட்ட வந்து இன்னும் எனக்கு நிறையா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம அதையும் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் சோலோ வர்சஸ் ஸ்குவாட் விளாட்றீங்க, இல்லை வந்துட்டு உங்கள் டீமில் வந்து வேறு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் உயிரோடு இருக்கீங்க, எல்லோரும் அட்டைப்பட்டி ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களோட ஸ்குவாட் ரஷ் பண்ணுதுன்னா குடுகுடுன்னு மேலே ஓடி வந்துடுங்க. ஒன்றுமே இல்லை, இங்கேருந்து ஓடி போயிட்டு டபுள் டேப், அவ்வளோதான். இங்கே மேலே ஏறிடுவான். ஏறி அழகாக கவர் எடுத்து இங்கே உட்காந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து கேம்ப் பண்ணணுனாலும் சரி, இல்லை எனிமியை வர விட்டு அடிக்கணும்னாலும் சரி, எனக்குன்னு ஒரு பாட்டு தேடி வருது, இங்கேருந்தோ ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கு, அதை இருந்துட்டு போட்டோம். இப்படி மேலே எனிமி வரும்போது அந்த படிக்கட்டில் ஏறும்போது அடிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவனை கொஞ்சம் உள்ளே வர விட்டுட்டு அடிங்க. அப்போ தான் அவன் திருப்பி நாக் அவுட் ஆகிட்டு அங்கே போவான். அவன் டீம்மேட் வந்து இவன் கத்துவான், ஐயோடே நாக் அவுட் அடிச்சிட்டான்டா, அழுத்திட்டு போனான்டா, வாடா. அப்புறம் அப்போ தான் அவனும் அடுத்தவன் டீம்மேட்டு வருவான், டக்குன்னு வருவான். நீங்கள் அதுக்குள்ளே இவனை அடுத்தவன் வரவனே நாக் அவுட் வச்சிடலாம். அழகாக இங்கேருந்து ஈஸியாக கவர் எடுத்து அடிக்கலாம். நீங்களும் டிபிபி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அழகாக டிபிபி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் லெஃப்ட்லேருந்து இங்கே அடிக்கலாம். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த பக்கமும் வியூ கிடைக்கும். அவன் கீழே ஓடிட்டான் அப்படின்னாலும் உங்களுக்கு கீழேயும் வியூ கிடைக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர் எடுத்து உட்காந்துருந்தானுங்க. இந்த 3 இதுலையுமே இங்கே பாருங்கள், இந்த பாட் இங்கே தான் நிற்கிது பார்த்தீங்களா, வீடியோக்காகவே வந்து நிற்கிது பார்த்தீங்களா. அழகாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரிக் நம்பர் 1. ட்ரிக் நம்பர் 2 என்னென்னா, ட்ரிக் நம்பர் 2வும் இங்கேயே தான். வாங்க அப்படியே இந்த பக்கம் போயிடுவோம். இங்கேருந்து இந்த பக்கம் போயிட்டோம்னா இங்கே என்ன ப்ரோ இருக்குது, மொட்டைக்காடாக இருக்குது, இங்கே என்ன ப்ரோ நீங்கள் ட்ரிக் சொல்லி தர போகிறீங்க அப்படின்னா, இது தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே தக்கன்னு ஓடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்ஜில் போய் நின்றுக்கோங்க. எட்ஜில் போய் நின்று அப்படி டபுள் டேப் பண்ணிங்கன்னா அழகாக மேலே ஏறிடும். இது மேலே ஏற முடியுமா? பேராஷூட்லேருந்து பறக்கும்போது மட்டும்தானே ஏற முடியும்னு சில பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. இல்லை, ஏறலாம். இப்படி வந்து இன்னொரு தடவை கூட சொல்கிறேன். இங்கே போய் கீழே நின்றுக்கோங்க. இந்த எட்ஜில் நின்றுட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா பிடிச்சிரும். இந்த எட்ஜில் வந்து நின்றுட்டு க்ராஸாக போயிட்டு இங்கே ஒரு டபுள் டேப் இங்கே ஏறிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஏறிட்டான். கடைசி ஸோ இங்கே தான் ப்ரோ போட்டிருக்கான் எனக்கு வந்துட்டு. நான் இங்கே வந்து அழகாக எப்படி ப்ரோ இங்கே மில்டா பவரில் சர்வை பண்ணுறது இந்த ஃபேக்ட்ரியில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேலே இந்த மாதிரி ஏறிக்கோங்க. இங்கே ஓப்பனில் எவன் வந்தாலும் அடிக்கலாம். நான் இன்னொன்று சொல்லி கொடுத்த மாதிரி எவனா கவர் எடுத்து இங்கே உட்காந்துருந்தாலும் அவனையும் போட்டு தரலாம். இந்த பக்கம் எவன் வந்தாலும் அடிக்கலாம். உங்களுக்கு சுற்றி வியூ கிடைக்கும். ஸ்னைப்பர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்னைப்பர் வச்சு என்கிட்ட ஸ்கோப் இல்லை, ஸ்னைப்பர் எதாவது இருந்ததுன்னா, டிபி இல்லைனா ஸ்னைப்பர் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அழகாக அவனை மண்டை மேலே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ட்ரிக் நம்பர் 2. ட்ரிக் நம்பர் 3 என்ன? ட்ரிக் நம்பர் 3 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூ கலர் பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் வந்துட்டு மில்டா பவர் ஓவர் ஃபுல்லாக எல்லா வியூவுமே கவர் பண்ணிவிடும். இது மேலே ஏறலாம். இதுக்கு வந்துட்டு ஒன்றா உங்களுக்கு கார் இருந்தாலும் ஓகே, கார் இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த டோர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. டோர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த காரை கொண்டு போய் அது மாதிரி இடிங்க. அப்புறமேட்டுக்கு கார் மேலே நம்ம ஈஸியாக ஏறலாம். ஏறிட்டு இப்படி ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் ஈஸியாக ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கவர் கொடுக்குற மாதிரி இந்த வாலும் இருக்குது. இந்த வால்லாம் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த வால் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே உள்ளே எவனா இருக்கான், மேலே எவனா இருக்கான், 2K பச்சா எவனா அது மேலே இருக்கான், அவன் அட்டை போட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஏறி வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் மில்டா பவர்லேருந்து லூட் அடிச்சுட்டு எவனாவது வருவான், ஓப்பனில் பைத்தியக்காரன் கார் இல்லாமல் வருவான், அங்கேயே லேண்ட் ஆகிட்டு வந்தான்னா தடன்னு அடிக்கணும். அடிச்சுட்டு நீங்கள் கவர் எடுக்கிறதுக்கும் இங்கே வால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவன் உங்களை பார்க்கவும் முடியாது. ஃபஸ்ட்டு எங்கே இருக்கானே அவன் நோட்டீஸ் பண்ண முடியாது. அவன் உள்ளே தான் பார்த்துட்டு இருப்பான். இல்லையா இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்கான், அவன் தேடுவான். இந்த காம்பவுண்ட் கிட்ட தான் இங்கே தேடுவான். அப்படியே நீங்கள் இப்படி கீழேயும் படுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ப்ரோ, என்கிட்ட கார் இல்லை, நான் எப்படி ஏறுறதுன்னு கேட்டாலும் அதுக்கு வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணுங்கள். முன்னாடி புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி போகும். ஜம்ப் பண்ணி போய்க்கோங்க. இங்கேருந்து அந்த இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போயிடுங்க. போயிட்டு அகைன் இது மேலே ஜம்ப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்துட்டு டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அழகாக ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கார் எல்லாமே ஏறலாம். நீங்கள் டக்குன்னு ஏறிடலாம். அது எனக்கு என்னமோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீங்கள் டக்குன்னு ஏறிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஏதோ கொஞ்சம் கிளிச்சு, அதனால் ப்ரோக்கன் வாலில் ஏறிட்டு ஒன்றும் இல்லை ப்ரோ. இது மேலே ஜம்ப் பண்ணுங்கள் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. இது மேலே ஜம்ப் பண்ணுங்கள். ஜஸ்ட் இது மேலே ஜம்ப் மட்டும் பண்ணுங்கள். ஜம்ப் பண்ணிவிட்டதோ அவ்வளோதான், மேலே ஏறியாச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ப்ரோக்கன் வால் மேலே இந்த சின்ன இடத்துல ஏறணும். அதுக்கப்புறம் இது மேலே ஏறி ஒரு டேப், அவ்வளோதான், ஏறிட்டிங்கன்னா. ஹே காய்ஸ், இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மில்டா பவர் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து இந்த முன்னாடி இருக்க ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துட்டு 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கீங்க. நம்ம வியூவர்ஸ்க்காக புதுசாக ஒரு ட்ரிக் சொல்ல போகிறோம். ஒரு போனஸ் ட்ரிக். என்ன அப்படின்னா, அவங்க கையில் கன் இருக்குது, நான் கன் இருக்கோ இல்லையோ, ஆனால் இங்கே கீழே ஒரு ஸ்குவாட் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் அவுட் ஆகக்கூடாது, என் டயர் பாயிண்ட் போயிடக்கூடாது, என் கேடி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ட்ரிக் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் ப்ரோன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அவ்வளோதான். என்ன அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கீங்கல்ல, இங்கே வந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணுங்கள். இங்கே ஒரு ஜம்ப் பண்ணிங்கன்னா சென்டரில் ஒரு இடம் கிடைக்கும். அந்த இடத்துல இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த இடத்துல போய்ட்டு இங்கே கீழே இந்த பைப் மேலே நின்றுட்டு ப்ரோன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பின்னாடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக நின்று ஒரு ப்ரோன் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ப்ரோன் பண்ணிட்டீங்கன்னா எனிமிக்கு நீங்கள் இங்கே இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனிமிக்கு தெரியாது இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறதே. கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியும். ஐடியா இருக்கவங்க, தெரிஞ்சவங்க மேபி இங்கே வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நான்லாம் இங்கே வந்து அவ்வளோ செக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இங்கேருந்து கீழே வியூவும் இருக்கும், நல்லா வியூவும் இருக்கும். நீங்கள் அதை எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க அப்படின்னா
முட்டி போட்டு உங்கள் கையில் கன் இருக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு உட்காந்துட்டீங்க அப்படின்னா பயங்கரமான வியூ இருக்கும். கீழ் கிரவுண்ட் வரைக்குமே இருக்கும். இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு செம்ம வியூ இருக்கும். எனிமியை நீங்கள் அழகாக அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக அடிக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக அடிக்கலாம், ஈஸியாக அடிக்கலாம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே ஃபேக்ட்ரிக்குள்ளே இன்னும் வந்துட்டு 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, 4 சீக்ரெட் பிளேசஸ், ஹைடிங் பிளேசஸ் இருக்குது, கேம்ப் பண்ணுறதுக்கான பிளேசஸும் இருக்குது. நாம் அதை அடுத்த வர நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்து இதே மாதிரி ஒவ்வொரு பிளேஸுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னாலும் மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும், ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும், ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் நாங்கள் அடுத்த எஃபோர்ட் போட்டு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஸ்பார்க்காக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்பைடர்மேன் கேமிங் YT. அடுத்து உங்களை இன்னொரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ குட் டே.